ಪ್ರಾರ್ಥನೆ. ಓಂ ವಸುದೇವಸುತಂ ದೇವಂ ಕಂಸಚಾಣೂರಮರ್ದನಂ ದೇವಕೀ ಪರಮಾನಂದಂ ಕೃಷ್ಣಂ ವಂದೇ ಜಗದ್ಗುರುಂ ಮೂಕಂ ಕರೋತಿ ವಾಚಾಲಂ ಪಂಗುಂ ಲಂಘಯತೆ ಗಿರಿಂ ಯತ್ಕೃಪಾತಮಹಂ ವಂದೇ ಪರಮಾನಂದಮಾಧವಂ. ನವಮೋ ಅಧ್ಯಾಯಃ. सप्तविंशतिः श्लोकः. सप्तविंशतिः सप्तना 7, विंशतिना அது உங்களுக்குள்ளே இருக்கு. 20, 27 எப்படிதான் கொஞ்சம் இன்னும் படிச்சிருக்கணும் இல்லையா? दश, विंशति, त्रिंशत्, चत्वारिंशत्, पञ्चाशत्, षड्, ஆமாம் 27 பார்க்கலாம். உங்களுக்கு பக்கம் 43 இந்த புத்தகத்தில் 43 ஷஷ்டிஹி 60, சப்ததிஹி 70, அஷீதிஹி 80, நவதிஹி 90, சதம் சகஸ்ரம் லக்ஷம். ஒரு சில இடங்களில் கொஞ்சம் கஷ்டப்படுத்தும். மற்றபடி இது தெரிஞ்சதுன்னா அதுக்கு கூட இதை சேர்த்து அப்படி சொல்லிட வேண்டியதுதான். விம்சத்திகி அப்படின்னா 20, அப்போ 27னா சப்த விம்சதிகி. चत्वारिंशत् 40, पञ्चाशत् 50, षष्टिः உங்களுக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தில் வருதுன்னு நினைக்கிறேன். சதுஷ்ஷஷ்டிகலா அப்படின்னு. ஷஷ்டினா 60, சதுஷ்னா 4, 64 கலைகள். இப்போ உங்களுக்கு இனி மறக்காது. சதுஷ்ஷஷ்டிஹி, சப்ததிஹி 70, அஷீதிஹி 80, அஷீதிகி கூட எங்கேயோ வருது. நவாஷீதிகி 98 எங்கேயோ வருது. அடுத்தது நவதிஹி 90, சதம் 100, சகஸ்ரம் 1000, லட்சம். இப்போ கீதா ஸ்லோகம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. அத ஸ்ரீமத் பகவத் கீதா. अथ नवमो अध्यायः।
श्रीभगवानुवाच श्रीभगवानुवाच यत् 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 करोषि 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 यत् 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 अश्नासि 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 அதாவது ஒரு இடத்துல ஷீன்னு வந்திருக்கு, ஒரு இடத்துல சீன்னு வந்திருக்கு, ரெண்டும் மாறி மாறி வந்திருக்கு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ரஷாபியாம் நோனஸ் சமான பதே, இது ஒரு இது. ரா ஷா இந்த மாதிரி எழுத்துக்கள் வந்ததுன்னா அதுக்கு பிறகு நாவாக மாறும். உத்தர அயனம் உத்தராயணம் மாறி, ராம அயனம் ராமாயணம்னு ஆயிடும். அப்படி மாறுறதுக்கு இது ஒரு இந்த சூத்திரம் தான் காரணம். ராஷாவுக்கு பிறகு நா வந்ததுன்னா அது நாவா மாறிடும். இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல அப்படின்னு அண்மையில் வேலுக்குடி கிருஷ்ணன் சொன்னார், ராமானுஜக, அங்கே ராமானுஜகன்னு வரணும் ஆனால் வரல அப்படின்னு சொன்னார். இந்த சூத்திரத்துக்கு விதிவிலக்குகள் உண்டு, அதை பார்க்கணும். இது இடையே வந்தாலும் இது அப்ளை ஆகும், இது வந்தால் அப்ளை ஆகாது அப்படிங்கிற மாதிரி விதிவிலக்குகளும் உண்டு. இங்கே அதை மாதிரி சி தான் ஒரிஜினல். அடுத்தது கரோ, அந்த ரா வர்றதுனால அந்த சி வந்து ஷி அப்படின்னு மாறும். அது மாதிரி ஜுகோசி தான் ஒரிஜினல், அது ஜுகோஷி அப்படின்னு மாறுது. அஷ்னாசி ததாசி இந்த ரெண்டு இடத்துலையும் அது அப்படியே இருக்கு. தபஸ்யசி அங்கேயும் அது அப்படியே இருக்கு. அது ஒரு கிராமர் தகவல். ரெண்டு ஷீ இருக்கிறதுனால ரெண்டு விதமானது இல்லை, ஒரே வெர்பு தான். முன்னிலை ஒருமை ப்ரெசன்டென்ஸ். அப்போ சி வந்ததுன்னா முன்னிலை ஒருமை ப்ரெசன்டென்ஸ். நம்ம ஏற்கனவே தீ பார்த்துட்டோம், முன் படற்கை ஒருமை ப்ரெசன்டென்ஸ். இந்தி பார்த்துட்டோம், படற்கை பன்மை ப்ரெசன்டென்ஸ். இப்போ சி பார்த்துட்டோம், முன்னிலை ஒருமை ப்ரெசன்டென்ஸ். எத் கரோஷினா எது செய்கிறாயோ, எது அஷ்னாசி எதை உண்கிறாயோ. இப்போ முன்னாடி இருக்கிற ஆளை பார்த்து சொல்றது. அடுத்தது எத்து ஜுகோஷி எதை ஹோமம் பண்ணுகிறாயோ. ததாசி தருகிறாயோ. எத்து எத்து இந்த இடத்துல தான் எத்துங்கிறது காம்பவுண்டா வருது. எதை அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும். சாதாரணமாக எத்துனா எதுன்னு அர்த்தம், இந்த இடத்துல காம்பவுண்டா வர்றதுனால நம்ம அதை எதைங்கிற மாதிரி அர்த்தம் எடுத்துக்கணும். தபஸ்யசி எதை தபம் செய்கிறாயோ. கௌந்தேய தத்து, கௌந்தேயன குந்தி மகனே, தத்து அவற்றையெல்லாம். இந்த இடத்துல தத்துனா அதுன்னு அர்த்தம், இந்த இடத்துல பல எத்து ஏற்கனவே சொல்லி இருக்கு. அதனால இங்க அது அவன் எவை எவை எதை எதை எதைன்னு சொல்லி வந்திருக்கிறதுனால அவற்றைன்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். குருஷ்வ இந்த இடத்துல இது வந்து கட்டளை மாதிரி. செய்வாயாக, குருஷ்வன, குருன செய், குருஷ்வன செய்வாயாக. மத்து அர்ப்பணம், மத்து அர்ப்பணங்கிறதும் காம்பவுண்டாக வந்திருக்கு. எனக்கு அர்ப்பணமாக செய்வாயாக. அப்போ நீ என்ன செய்கிறையோ அதெல்லாம் எனக்கு அர்ப்பணமாக செய். அது ஒரு வரியில சொன்னான். அது என்ன செய்கிறாயோங்கிறது இப்படிப்பட்ட எதுவாக இருந்தாலும் இல்லை, ஒன்றை அர்ப்பணிக்கலாம், ஒன்றை அர்ப்பணிக்க முடியாது, நமக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. அதனால் பகவான் சொல்கிறாரு அப்படியெல்லாம் கிடையாது. நீ எதை செய்கிறையோ, எதை சாப்பிட்றையோ, எதை ஹோமம் பண்ணுறியோ, எதை கொடுக்குறையோ, எதை தபஸ் பண்ணுறியோ, எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே நீ எனக்கு அர்ப்பணமாக
பண்ண முடியும். நான் நினைக்கிறேன் சாதன பஞ்சம் கிளாஸில் நான் லேச உதாரணம் சொன்னேன்னு நினைக்கிறேன். நம்ம அன்றாட வாழ்க்கையில் பரம்பரையாக நம்ம என்ன சொல்லி தரப்பட்டிருக்கோ அதை நம்ம அப்படியே செய்தாலே அது பகவானுக்கு அர்ப்பணமாகத்தான் இருக்குது அப்படின்னு. ஆமாம், இப்போ இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்கிறது எப்படி அப்படின்னா, நமக்கு இப்போ காலையில் எழும்புறோம், எழுந்த உடனே கராக்கிரே வசதே லட்சுமி சொல்லிட்டா எழும்புறது பகவானுக்கு அர்ப்பணிச்சது மாதிரி. கால் எடுத்து தரையில் வைக்கிறதுக்கு முன்னாடி சமுத்திர வசனை தேவி சொல்லிட்டோம் அப்படின்னா, இல்லை தொட்டு கும்பிட்டுட்டோம்னா அதை இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்கிறது மாதிரி. குளிக்கும் முன்னே கங்கை சேவனை செய்ய சொல்லிட்டோம்னா அதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறது மாதிரி. சாப்பிட்றதுக்கு முன்னே பிரம்மாரப்பணம் சொல்லிட்டோம்னா அதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணது மாதிரி. இந்த மாதிரி பொதுவாக நம்ம அப்படி தான் பண்ணுறோம். பரம்பரை பழக்கம் நமக்கு பெற்றோர்கள் சொல்லி தந்தது இதுதான். நீ ஒவ்வொன்றும் செய்கிறதுக்கு முன்னாடியும் பகவானை நினச்சிக்கிட்டு தொடங்கு அப்படிங்கிறது. ஒரு வண்டி புதுசாக எடுத்தால் கூட கோவிலில் போய் பூஜை பண்ணிட்டு தான் எடுத்து ஓட்ட ஆரம்பிப்போம். மற்றபடி டெய்லி ஓட்டுறதுக்கு முன்னாடி கூட இந்த லாரி டிரைவர் மாதிரி பட்டவங்க எல்லாம் பகவானுக்கு ஊதுபத்தியெல்லாம் காட்டிட்டு தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம், இப்போ கண்ணப்ப நாயனார் அப்படிதானே பண்ணாரு. 6 நாள்ல போய் பகவான் போயிட்டாரு. பட்டிரத்தாரே அசந்து போறாரு. எனக்கு அப்படி ஒரு பக்தி வரலையே. ஆமா ஆமா, அதாவது நம்ம அதனாலதான் பகவான் சொல்லாரு, நீ இதை மட்டும் செய்யணும் இதை மட்டும் செய்யக்கூடாதுன்னு நமக்கு சந்தேகம் தரக்கூடாதுன்னு எதை செய்தாலும் அப்படின்னு ஒரு லிஸ்டே போட்டாரு. இப்ப ஜுகோஷிங்கிறது பூஜை, தபஸ்ங்கிறது தபஸ். அதுல எல்லாம் பகவானை நினைக்கலாம், சாப்பிட்றதுல நினைக்க முடியுமா அப்படின்னு சந்தேகம் நமக்கு வரும். செய்யக்கூடிய எல்லாத்துலையும் நினைக்க முடியுமான்னு வரும். அந்த சந்தேகம் வேண்டாங்கிறது பகவான் சொல்றாரு, எதையும் நம்ம அப்படி பண்ணலாம், பண்ணணும். இதுல பகவானுக்கு வந்து தீட்டுன்னு ஒண்ணு கிடையாது. தீட்டலை நம்ம எது வச்சுன்னா நமக்கு வேண்டி வச்சிருக்கிறோம். நாம வளர்றதுக்காக வேண்டி, நாம சில விஷயங்கள்ல வந்து பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி வச்சிருக்கிறோம். அப்புறம் நம்ம சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த இடத்துல வாழறோமோ, எந்த குடும்பத்துல குலத்துல வாழ்றோமோ அதை பொறுத்த நம்முடைய சாப்பாட்டு பழக்க வழக்கம் தீர்மானிக்கப்படும். அதனால அதுக்கு வந்து ஆன்மீகத்தை தடை பண்ற அளவுக்கு சக்தி கிடையாது. ஆனா அந்த சாப்பாட்டுக்கு நாம அடிமையானா, அது நீங்க ஒரு பாயசமா இருந்தா கூட சரி, லட்டா இருந்தாலும் கூட சரி, அதுக்கு நீங்க அடிமை ஆயிட்டீங்கன்னா அது உங்க ஆன்மீக வாழ்க்கையை தடை பண்ணிடும். நீங்க எது வரைக்கும் அதுக்கு மாஸ்டரா இருக்கீங்களோ, விரும்புனா சாப்பிட்றேன், விரும்பலைன்னா நான் சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற நிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அது உங்களை பாதிக்க போறது இல்லை. இப்போ ராமகிருஷ்ணன் சொல்லுவார், இந்த சேட்டுகள் மாதிரிப்பட்டவங்க எல்லாம் ஏதாவது கொண்டு வந்தா பத்திரமா அலமாரியில் வச்சுக்குவார். வச்சுக்கிட்டு விவேகானந்தர் வந்தா எடுத்து கொடுப்பாராம். அவன் நெருப்பு என்ன போட்டாலும் எரிச்சிரும், மற்ற சிசுகளுக்கு கொடுக்க மாட்டார். அது உங்க ஆன்மீக வாழ்க்கையை பாதிக்கும். ஏன்னா அவன் வந்து ஒவ்வொருத்தனும் உலகில ஆசையினால நல்ல வழியில சம்பாதிச்சானே என்னவோ தெரியும், எப்படி சம்பாதிச்சான்னு தெரியாது கொண்டு நம்மகிட்ட தந்துட்டான். அதை நான் சாப்பிட்ட எனக்கே பாதிக்கும், ஆனால் நான் சாப்பிடாம ஒதுக்கி வச்சிருக்கேன். ஆனா அவன் விவேகானந்தர் நெருப்பு ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு கொடுப்பார். அது மாதிரி இன்னும் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. விவேகானந்த சாமியும் நாகமகாஷயர்னு ஒரு பக்தரையும் கம்பேர் பண்ணி, 2 பேரும் மாயை கடந்துட்டாங்களாம். எப்படி விவேகானந்தர் கடந்தாருன்னா, அவர் மாயையை விட பெருசா வளர்ந்தாராம். வளர்ந்து மாயை வலையால அவரை மூட முடியலையா. நாகமகாஷயர் ரொம்ப பொடியூசாயிட்டாராம், வலைக்கு உள்ளோட வழி வந்துட்டாரா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதனால பொதுவா நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் அடிமையாக இருக்குமா இல்லையா, பற்றுதல் இருக்கா இல்லையா, அதுதான் முக்கியம். நம்ம என்ன பண்றோங்கிறது 2வது. அதனால கர்ம யோகத்துல கூட நம்ம எல்லாமே சாதன பஞ்சம் கிளாஸ்ல லேசா பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கிடையாது. கர்ம யோகம்ங்கிறது ஒரு லிஸ்டான காரியங்கள் இருக்கு. அடுத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, படிக்கிறவங்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுக்கறது, இதெல்லாம் கர்மயோகம் அப்படின்னு கிடையாது. எந்த ஒரு செயலும் நாம பகவானுக்கு அர்ப்பணமாக பண்ணும் போதும், அதனுடைய பலன் வரும்போது அதை பிரசாதமா ஏற்றுக்கும் போதும் கர்மயோகமா மாறிடும். அவ்வளவுதான். இந்த செயல் அந்த செயல் அப்படிங்கிறது கிடையாது. அதனால எல்லா செயல்களையுமே இறை செயல்களாக செய்ய முடியும். இப்ப நம்ம வந்து இதையெல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணிப்பாக செய்ய அப்படின்னு சொல்றாரு. பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் எடுக்கிறோம், கிளாஸ் முடிச்ச உடனே சர்வம் பிரம்மா அர்ப்பணம் அஸ்து அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறோம். இது ஒரு விதமான இதனால வரக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் நான் பகவானுக்கு அர்ப்பணம் பண்றேன். அந்த மாதிரி இப்போ நாம
நான் சாதாரணமாக என் கிளாஸில் சொன்னேன், நாம் வடையெல்லாம் சுடுறோம், முறுக்கெல்லாம் சுடுறோம்னா முதல்ல ஒரு சின்ன மாவு எடுத்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்புறம் தான் இது பண்ணுவோம். அது மாதிரி வீட்டில் ஏதாவது விசேஷம் சாமிக்கு ஏதாவது பண்ணுறோம்னா பிள்ளைகளெல்லாம் விளையாட அனுப்பிடுவோம், கொதி போட்டுறக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் நாம் எல்லாம் பண்ணி முடித்து பகவானுக்கு வச்சு எடுத்த பிறகு அப்புறம் கூப்பிட்டு பிள்ளைகளுக்கு தான் கொடுக்க போகிறோம். இதெல்லாம் நாம் பகவானுக்கு அர்ப்பணமாக பண்ணுறதுக்கான சில உதாரணங்கள் எனக்கு தெரிஞ்சு நம்முடைய காலங்களில் இருந்தது. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் அல்லது நம்முடைய பேர பிள்ளைகள் விஷயத்தில் பார்த்தா ஒரு துணி எடுத்தால் கடையிலே போட்டு பார்த்துக்கிட்டு வந்துடுவாங்க. சாமிக்கு வச்சு இப்போ எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, இல்லை நினச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பொதுவாக நாம் துணி வாங்கிட்டு வந்தால் ட்ரெயிலர்ட்டெல்லாம் கொடுத்துலாம் வேணா கூட துவைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நாம் கொடுப்போம். அது மாதிரி நாம் இப்படி ஒவ்வொரு செயல்கள்லையும் ஒரு பரம்பரை பழக்கம் வச்சுருக்கிறோம். இன்னைக்குள்ள குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியலை. அதாவது மிருகங்கள் மாதிரி இன்னைக்குள்ள பிள்ளைகள் வளர்ந்துட்டு இருக்காங்க. அது பிரகிருதி அப்படின்ட்டு ஒரு வார்த்தையால் சொல்லுவாங்க. அதாவது ஃபாரின் பிள்ளைகளானாலும் சரி, இல்லை ஒரு ஆன்மீக வாழ்க்கை முறைகள் இல்லாத பிள்ளைகளானாலும் சரி என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் முன்னாடி சாப்பாடு தான் எடுத்து வாயில போடுவாங்க, நம்ம கல்யாண வீடு நடக்கிற மாதிரி. ஆனால் நம்ம சமய வகுப்புக்கெல்லாம் போகிற பிள்ளைகளாக இருந்தால் குறைஞ்சபட்ச சமய வகுப்பு கூட்டங்கள்லாம் நடக்கும்போது ஏழையில் வச்ச உடனே எடுத்து வாயில போட மாட்டாங்க. எல்லாருக்கும் பரிவாரி முடிச்சு பிரம்மார்ப்பணம் சொல்லி முடிச்ச பிறகு தான் எடுப்பாங்க. அப்போ இந்த இடத்து பிராகிருத புருஷன் வச்சதோடனே எடுத்து சாப்பிட்டா பிராகிருத புருஷன், வச்ச பிறகு மந்திரம் சொல்லிட்டு பகவானை நினைச்சு எடுத்து சாப்பிட்டா சம்ஸ்கிருத புருஷன். இவ்வளவுதான் வித்தியாசம். பொதுவாக இந்த வார்த்தை நம்ம பயன்படுத்தும். பிராகிருத புருஷன்னா விலங்கு இயல்புல இருக்கிறவன். வள்ளுவர் பாஷையில சொன்னா விலங்கோடு மக்கள் அணையர். பார்க்க மனுஷன் மாதிரி இருக்கான், ஆனா அவன் மிருகம்தான், மாக்கள் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லுவார். மாவும் மாக்களும் ஐயறிவினவே. மிருகங்களுக்கும் மனுஷனாக இருந்து இந்த மாதிரி சம்ஸ்காரம் இல்லாதவங்களுக்கும் அஞ்சறிவு தான். யாருக்கு மனசு இருக்கோ மனிதாபிமானம் இருக்கோ அவனுக்கு மட்டும்தான் ஆறறிவு அப்படின்னு தொல்காப்பியர்னு சொல்லுவார். அதனால தோற்றத்துல மனுஷனங்களா இருந்தால் மட்டும் போராது, அந்த மனித குணங்களை கடைபிடிக்கலைன்னா. அப்போ மிருகங்கள் தான் செய்கிற எதையுமே இது பகவான் தந்தது அப்படிங்கிற பகவானுக்கு நன்றியோடையோ அல்லது பகவானுக்கு தெரிவிச்சுக்கிட்டு செய்யணும்னோ அல்லது பகவானை வணங்கிக்கிட்டு செய்யணும்னோ அந்த மாதிரிலாம் நினைக்காது. அது மிருக வாழ்க்கை. அதை பிராகிருத வாழ்க்கைன்னு சம்ஸ்கிருதம் சொல்லுவாங்க. சம்ஸ்கிருத வாழ்க்கை தெய்வீக வாழ்க்கைன்னா என்னன்னா, நமக்கு என்ன கிடைச்சாலும் சரி ஒரு நிமிஷம் பகவானை நினைச்சுக்கிட்டு நாம அதை அனுபவிக்க ஆரம்பிப்போம் அல்லது கொடுக்க ஆரம்பிப்போம், உடுத்த ஆரம்பிப்போம். அந்த மாதிரி பண்ணுனா அது சம்ஸ்கிருத புருஷன், சம்ஸ்கிருத வாழ்க்கை, பண்பட்ட வாழ்க்கை அப்படின்னு பேர். நாம் ஈஸ்வர அர்ப்பண புத்தியோட காரியங்களை செய்யணும்னு பொதுவாக சொல்லுவோம். அந்த வார்த்தை அர்த்தத்தை தரக்கூடிய முக்கியமான ஒரு ஸ்லோகம் இது. நீ எது பண்ணாலும் சரி அதை எனக்கு அர்ப்பணமாக செய்ய அப்படின்ட்டு. இதில் சந்தி உணர்ச்சி விதிகள் என்னன்னா, எத்து கரோஷி அப்படிங்கிறது அப்படியே சேர்ந்துடும், சேர்த்து எழுத முடியும். அடுத்தது எத்து அஷ்னாசி அப்படிங்கிறதுல இத்துக்கு பிறகு வல்லின எழுத்து வரல, அதனால அந்த இத்து இத்து அப்படின்னு மென்மையாயிடும். அப்ப எதஷ்னாசி அப்படின்னு மாறிடும். எத்து ஜுகோஷி அப்படிங்கிறதுல அந்த இத்து அடுத்தது இஜ் இருக்கிறதுனால அந்த இத்தும் இஜ்ஜா மாறிடும். அப்ப எஜ்ஜுகோஷி. அடுத்தது ததாசி எத்து. இந்த இடத்துல எத்து முதல்ல வர வேண்டிய எத்தை ரெண்டாவது போட்டிருக்காங்க, ததாசி எத்து. எத்து தபஸ்யசி சேர்த்து எழுத முடிஞ்சதுனால சேர்த்து எழுதியிருக்காங்க. அது ஒரு விதத்துல காம்பவுண்டாகவும் எடுத்துக்கலாம். கவுந்தேய குந்தி மகனே, தத்து குருஷ்வ சேர்த்து எழுத முடிஞ்சதுனால சேர்த்து எழுதியிருக்காங்க. மத்து அர்ப்பணம், அந்த இத்து அடுத்தது வல்லின எழுத்து வராதனால இத்து அப்படின்னு மென்மையா மாறி மதர்ப்பணம் அப்படின்னு மாறியது. இப்போ முதல்ல உங்களுக்கு பார்க்கும்போது நிறைய புது புது வார்த்தைகள், வேற வேற வார்த்தைகள் இருந்த மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இது இருக்கக்கூடிய வார்த்தைகள் எத்துன்னு ஒரு வார்த்தை இருக்கு, திருப்பி திருப்பி வந்திருக்கு. அப்புறம் கரோஷி, அஷ்னாசி, ஜுகோஷி, ததாசி, தபஸ்யசி, அதுக்கப்புறம் கவுந்தேய, தத்து, உருஷ்வ, மத்து, அர்ப்பணம். ஸ்லோகம். யத் கரோஷி யதஷ்னாசி
यत्करोषि यदश्नासि यत्करोषि यदश्नासि यज्जुहोषि तदासि यत् यज्जुहोषि तदासि यत् यज्जुहोषि तदासि यत् यज्जुहोषि तदासि यत् यत्तपस्यसि कौन्तेय यत्तपस्यसि कौन्तेय यत्तपस्यसि कौन्तेय यत्तपस्यसि कौन्तेय तत्कुरुष्व मदर्पणम् तत्कुरुष्व मदर्पणम् तत्कुरुष्व मदर्पणम् तत्कुरुष्व मदर्पणम् இதுல வந்து ஜுஹோஷிங்கிறது ஹோமம் மட்டும் இல்லை, எதோ பூஜையா இருந்தாலும் சரின்னு எடுத்துக்கணும். ததாசி தானம் அப்படின்னு எடுத்துக்கணும். மொத்தமா யத்கரோஷி யதஷ்னாசி யஜ்ஜுஹோஷி ததாசி யத் यत्करोषि यदश्नासि यज्जुहोषि तदासि यत् यत्तपस्यसि कौन्तेय तत्कुरुष्व मदर्पणम् यत्तपस्यसि कौन्तेय तत्कुरुष्व मदर्पणम् 28 शुभ 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 अशुभ 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 फलैः 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 एवं 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 मोक्ष्यसे मोक्ष्यसि मोक्ष्यसि कर्म 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 बन्धनैः 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 संन्यास सन्न्यास योग 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 युक्त 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 आत्मा 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 विमुक्तः 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 मां 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 उपैष्यसि 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 26ல் பூவோ பச்சிலையோ தண்ணியோ எது கூட தந்தாலும் நீ பக்தியோட தந்தா ஏற்றுக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்லிட்டு, அதனால நீ என்னென்ன செய்கிறியோ அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லலாம். பகவான் அதை விரிச்சு நீ சாப்பிடுறதா இருந்தாலும் சரி, பூஜை பண்றதா இருந்தாலும் சரி, தானம் பண்றதா இருந்தாலும் சரி, தபஸ் பண்றதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே எனக்கு அர்ப்பணமாக பண்ணு அப்படின்னு சொல்றார். பொதுவாக நம்ம நாட்டில் சைவ பரம்பரை அசைவ பரம்பரைன்னு ரெண்டு இருக்கு. தமிழ்நாட்டில் நம்ம அந்த மாதிரி வார்த்தை பயன்படுத்துகிறோம். வட இந்தியா பக்கம் போனீங்க அப்படின்னா வைஷ்ணவம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துவாங்க. அங்கே வந்து வைஷ்ணவம் அப்படின்னா நம்ம ஒரு சைவம்னு அர்த்தம். இப்போ காந்தியடிகள் வந்து வைஷ்ணவர். வைஷ்ணவர்னா அவங்க குடும்பத்தில் அசைவம் சாப்பிட மாட்டாங்க. இப்போ என் கூட ஒரு படித்தார் குஜராத்தில் இருக்கு. அவரும் காந்தி, அந்த குடும்ப பேர் பார்த்தா அவரும் காந்தி. ஆனால் அவங்க வந்து வைஷ்ணவர்கள் கிடையாது. அவங்க வந்து எல்லாம் சாப்பிடுவாங்க. அதனால சைவம் வைஷ்ணவம் அப்படிங்கிறது பெங்கால் பக்கத்தில் சாக்தம்னு ஒரு வார்த்தை பிரயோகத்தில் இருக்கு. இப்போ ராமகிருஷ்ணர்லாம் சாக்த இதை சேர்ந்தவங்க. அதனால் அவங்க வந்து காளி தேவிக்கு ஆடு பலி கொடுத்து அந்த பிரசாதம் எல்லாம் சாப்பிடுவாங்க. அப்புறம் கங்கா புஷ்பம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீன் சாப்பிடுவாங்க. பொதுவாக இந்த சாக்த பரம்பரையில் வந்து உணவில் ரொம்ப கட்டுப்பாடுகள் கிடையாது. சாக்தம்னா தேவியை வழிபடக்கூடியவங்க. அவங்க இதில் வந்து பெரிய சைவம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. மற்ற சிவனை வழிபடக்கூடியதுலேயும் சைவர்கள் அப்படின்னு, அதாவது அகச்சைவம் புறச்சைவம் அப்படிலாம் நிறைய இருக்குது. அதில் குறிப்பிட்ட வகைக்காரங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களையே காளாமுகர்கள் பாசுபத்தர்கள் இப்படியெல்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் கொஞ்சம் சாக்தத்தை மாதிரிப்பட்டவங்க. அவங்க எது இடத்துலையும் சாப்பிடுவாங்க. எதுனாலும் சிவார்ப்பணம் அல்லது சக்தி அர்ப்பணம் சொல்லிட்டு சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. ரொம்ப அலட்டிக்க மாட்டாங்க. அதனால் அந்த மாதிரி உணவை பொறுத்த வரைக்கும் பல விதமான கலாச்சாரம் இருக்குது. இப்போ கடற்கரையில் வாழ்கிறாங்க. அவங்க என்ன தான் சாப்பிட முடியும்? மீன் தான் சாப்பிட முடியும். அவங்ககிட்ட போய் நீ சைவம் சாப்பிடு அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் அநியாயமாக இருக்கும். நமக்கு சைவம் கிடைக்கிது,
நாம் அதை விட்டுக்கிட்டு அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி ஆகணும், ஜப்பானுக்கு இறக்குமதி ஆகி ஒரு அசைவத்தை சாப்பிடணும்னு நினைச்சா மட்டும்தான் அநியாயமே தவிர மற்றபடி நமக்கு எது கிடைக்குதோ அதை சாப்பிட்றோம், பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி சாப்பிட்றோம், ஒன்றும் தோஷம் இல்லை. எப்போ பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறோமோ அப்போவே அதனுடைய தோஷம் போயிடும். பொதுவாக நம்ம பிரம்ம அர்ப்பணம் பண்ணுறதுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா உணவை மந்திரத்தால் சுத்தி பண்ணுறது, அதனுடைய தோஷத்தை போக்குறதுக்காக வேண்டி. பூஜைலாம் பண்ணும்போது ஆச்சமனம் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம குளிச்சுக்கிட்டு சமய சின்னம் போடுறோம். இதெல்லாமே ஒரு விதமான சுத்தி, நம்மளை சம்ஸ்காரம் பண்ணுறது, தூய்மைப்படுத்துகிற சடங்குகள். நீங்கள் குளித்து உங்களை தூய்மைப்படுத்தலாம், மந்திரம் சொல்லி தூய்மைப்படுத்தலாம், தண்ணியை புரோக்ஷணம் பண்ணி தூய்மைப்படுத்தலாம், சமய சின்னம் அணிஞ்சு தூய்மைப்படுத்தலாம். இப்போ சைவ மதத்தில் இப்போ உங்களுக்கு குளிக்க முடியல அப்படின்னு நீங்கள் சிவசிவான்னு சொல்லி விபூதி போட்டால் பிறகு குளிச்சது மாதிரி. அந்த மாதிரி நமக்கு சட்டத்திட்டங்கள் இருக்குது. அதனால் நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, அதை எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறதுல நம்ம கவனம் கொடுக்கணும். அதுதான் கர்மயோகம் அல்லது பகவானுக்கு செய்யக்கூடிய பூஜை. அப்படி ஒன்று நமக்கு கண்ணப்ப நாயனார் இருக்காருல்ல, வேற ஏதாவது வேணும். இது மாதிரி 1000 உதாரணம் இருக்கு. நான் ஒரு கண்ணப்ப நாயனார சொல்றேன், இது மாதிரி 1000 உதாரணம் இருக்கு. உணவுக்கும் அதுக்கும் அப்படி பெரிய சம்பந்தம் எல்லாம் கிடையாது. அதாவது நம்முடைய மனசினுடைய பக்குவம் தான் முதல்ல வரும். இதெல்லாம் நம்ம எதுக்கு வச்சிருக்கிறோம்னா மனசை பக்குவப்படுத்துறது. உணவு பழக்கங்களோட நியமங்கள், ஆகார நியமங்கள், உடைகளில் காலையில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்புறது, ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, இது எல்லாமே பக்குவம் இல்லாத ஒரு மனசை பக்குவத்துக்கு கொண்டு வர்றதுக்கு, சுத்தம் இல்லாத மனசை சுத்தப்படுத்துறதுக்கும் ஒருமுகப்படுத்துறதுக்கும் இதெல்லாம் பயிற்சி. இதெல்லாம் கடவுளை அடையிறதுக்கு நம்மளை தயார்படுத்துறதுக்கு. ஒருவேளை நம்ம ஏற்கனவே தயாராக இருந்தால், நம்ம தயாராக இருக்கணுங்கிறதுக்கு என்ன அடையாளம்? பகவான் பெயரை கேட்ட உடனே மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்கன் கைதான் அப்படிங்கிறது மாதிரி பகவான் பேரை கேட்ட உடனே நமக்கு கண்ணில் கண்ணீர் வருது, மயிர் கூச்சறியுது, உலகம் எல்லாம் மறந்து போகுதுன்னா நீங்க அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. இந்த நிலைக்கு உங்களை கொண்டு வர்றதுக்கு ஒரு அறிவியல் பூர்வமான பயிற்சி பெரியவங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த நிலை உங்ககிட்ட இருந்ததுன்னா, அந்த நிலைக்கு இது இல்லை, இதெல்லாம் இருந்தும் நீங்க போக முடியும்னா இது ஒரு விஷயமே இல்லை. ஆனால் அந்த நிலைக்கு போகிறதுக்கு எளிமையான வழிமுறை என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு சாப்பாடுலாம் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு தீங்கு இல்லை குறை வைக்காமல் சாப்பிடணும், மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்காமல் சாப்பிட்றதுன்னு ஒரு உணர்வை நீங்கள் கொண்டு வரும்போது உங்களுக்குள்ள அன்பு உருவாக ஆரம்பிக்கும். ஆன்மீகம் அப்படின்னா என்ன? எல்லார்ட்டையும் அன்பு காட்டுறது தான் ஆன்மீகமே. எல்லார்ட்டையும் நீங்கள் உங்களை பார்க்கணும், சர்வாத்மா பாவம்னு. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு வர்றதுக்காக வேண்டி இப்படிப்பட்ட சில பயிற்சிகளை கொடுக்குறாங்க. உங்களுக்கு இந்த உணர்வு இருக்குது, நீங்கள் உங்க நாக்குக்காக வேண்டி சாப்பிடல, ஜீவிக்கிறதுக்காக வேண்டி சாப்பிட்றீங்களே தவிர, அதான் நமக்கு பழகி வந்திருக்கிறோம், அதனால நமக்கு விட முடியல, அது வேற. மற்றபடி நம்ம உயிர் வாழ்றதுக்காக வேண்டி சாப்பிட்றோம்னு வச்சுங்களேன், அதுல எந்த தோஷமும் கிடையாது. நம்ம நாக்குக்காக வேண்டி சாப்பிட்றோம்னு வரும்போது தான் அதுல தோஷங்கள் வரும், இல்லாட்டா அந்த உணவு தோஷம் உள்ளது கிடையாது. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வேதங்கள்லேயே கோமேதம், அஸ்வமேதம், இந்த மாதிரி யாகங்கள் இருக்கு. அந்த மாதிரி யாகங்கள்ல மிருக பலி உண்டு, மிருகங்களை அர்ப்பணிக்கிறது உண்டு. அதுக்கு வேற அர்த்தம், தத்துவார்த்தமும் உண்டு, அது இன்னொரு பக்கம். ஆனா ஒரு சாமானிய மனுஷனை அவன் இருக்கிற நிலையிலிருந்து மேலே கொண்டு வர்றதுக்கு தான் ஆன்மீகம். சாமானிய மனுஷனை நீ ஒண்ணும் கொள்ளாது, நீ சாக்கடா அப்படின்னு சொல்றதுக்கு ஆன்மீகம் கிடையாது. அவன் இருக்கிற நிலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்தி மேலே கொண்டு வர்றதுக்கு. நீ தண்ணி அடிக்கிறியா, சரி சொல்ல மாட்டதுக்கு ஒரு பாட்டில் தண்ணியை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணு, பூஜை பண்ணிக்கிட்டு நீ தண்ணி அடி, பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிக்கிட்டு நீ அதை தண்ணி அடி அப்படி சொல்லும் போது, ஆமா. இப்போ பொதுவாக நீங்க பாருங்க, நமக்கு இன்னைக்கு ஆன்மீகம் நம்மளை விட்டு போனதுனால என்ன நடக்குன்னா, ஒரு ஜங்ஷன் அல்லது ரோடு எங்கும் கசாப்பு கடை இருக்கு. முன்னாடி நமக்கு இப்படி கிடையாது. நாம ஏதோ விசேஷ நாட்கள்ல பகவானுக்கு படைச்சுக்கிட்டு எல்லாரும் பங்கு போட்டு சாப்பிடுவோம். இப்ப அந்த காலத்துல எனக்குன்னு நான் சாப்பிட மாட்டேன்,
ஒரு ஆட்டை இது பண்ணோம்னா குடும்பத்துக்கு குலத்துக்கு அப்படின்னு பங்கு போட்டு சாப்பிடுவோம். கோவில் திருவிழா அந்த மாதிரி இதுகளெல்லாம் நம்ம சாப்பிடும்போது கூட பங்கு போட்டு சாப்பிட்றதுங்கிற ஒரு பழக்கம் நம்மகிட்ட இருந்தது. இது மாதிரி விசேஷ நாட்களில் மட்டும் பண்ணுறதுங்கிற ஒரு இது இருந்தது. இப்போ அதெல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம எல்லாம் சுயநலவாதிகளாக மாறிட்டோம். நமக்குன்னு ஒரு சின்ன வட்டம் இருக்குது. எனக்கு என்னைக்கு நாக்குக்கு கேட்குதோ அன்னைக்கு எடுத்து நான் சாப்பிடணும், முடிஞ்சு போச்சு. அப்போ அங்கிருந்து ஆன்மீகம் விலகி போயிட்டு இருக்கு. அந்த இதில் தான் மாற்றம் வரணும். மற்றபடி நம்ம வந்து ஒரு தனி மனிதன் கிடையாது. ஒரு குடும்பத்தில் இருக்கிறோங்கிற போது மருமகளுக்கு என்ன பிடிக்கும், பேரம்பேத்திக்கு என்ன பிடிக்கும் எல்லாம் பார்க்கணும். நமக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும் செய்ய முடியாது. அப்போ நாம் அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போய்க்கிட வேண்டியதுதான். ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க வேணா பிரம்மார்ப்பணம் சொல்லாமல் சாப்பிடலாம், பகவானை நினைக்காம சாப்பிடலாம். நம்ம அதை நினைக்க முடியும் தானே, அதை யாரும் தடுக்க முடியாது. நம்ம பகவானை நினச்சிக்கிட்டு நமக்கு வந்ததை சாப்பிடுறோம், அவ்வளோதான். ஆமாம் ஆமாம், அதை நம்ம பகவானை நினைக்கிறது தான் முக்கியம். அதில் வந்து நமக்கு நம்ம இளமையாக இருந்தோம், ஆரோக்கியமாக இருந்தோம் அப்படின்னா அப்போ வந்து நிமிந்து உட்காரு சமங்காய ஸ்லோக்ரீவம் எல்லாம் வேணும். அது எல்லாமே எதுக்காக வேண்டினா நம்ம அப்படி உட்கார்ந்துக்கிட்டு தூங்கிடக்கூடாது. இப்படி உட்கார்ந்தோம்னா தூக்கம் வராது. ஏன்னா இப்படி ஏதாவது உட்கார்ந்தோம்னா தூக்கம் வந்துடும். ஆனால் வயசானவங்களுக்கு படுத்துக்கிட்டு தான் தூக்கம் வர போகிறது இல்லை. ஆமாம் ஆமாம், அதிகம் பகவானை நினைக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். மனனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது சூழ்நிலையை பொறுத்து. அதை நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு வந்து மந்திர சுத்தின்னு இருக்கு, புரோக்ஷண சுத்தின்னு இருக்கு, பகவான் நாமத்தை சொன்னா வரக்கூடிய சுத்தி இருக்கு. அதனால இதுல எது நமக்கு முடியுமோ நம்முடைய உடல் ஆரோக்கியம் காரியங்களை மனசுல வச்சுக்கிட்டு நாம் அதுக்கேற்றது மாதிரி பண்ணணும். ஆனால் விளக்கு ஏற்றணுங்கிறது முக்கியம். இந்த கோயம்புத்தூர் பக்கம்லாம் சமையல் போகும்போது ஒரு பிரச்சனை வந்தது. இப்போவும் அது இருக்கும். இப்போ இங்கேயும் வந்துட்டு நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமையில பிள்ளைகள் வராது. கேட்டால் அது இன்னைக்கு எங்கள் வீட்டில் கவிச்சு எடுத்துருக்கோம், எங்கள் வீட்டில் இறைச்சி எடுத்திருக்கோம், அதனால நாங்கள் கோவிலுக்கு வர மாட்டோம். சமையல் பொதுவாக கோவிலில் நடக்கும், கோவிலுக்கு வர மாட்டோம் அப்படின்னு. இன்னொரு கோவிலில் நான் கீதா கிளாஸ் எடுக்க போயிட்டு இருந்தேன். அங்கே ஒரு நாள் என் ஃப்ரெண்டு கோவிலுக்கு வெளியே நின்று கூப்பிட்டுக்கிட்டு கிளாஸ் முடிச்சு நான் வெளியே வரும்போது, அது நான் இன்னைக்கு அசைவமாக்கும், அதனால தான் நான் உன் கிளாஸ் கேட்க வரதில்லை, நான் மைக்கில் இருந்து வீட்டில் இருந்தே கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு. நான் அடுத்த கிளாஸுக்கு போய் சொன்னேன், மைக்கை கட் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கே மைக்கில் கிளாஸே கிடையாது. வேணும்னா ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு குளிச்சுக்கிட்டு வா, இல்லை சாப்பிடாம வா. வீட்டில இருந்து கேட்கறது அது என்ன கதை, ஒரு நீ கேட்க வேண்டாம் அப்படின்னு மைக்கை கட் பண்ண சொன்னேன். எதுக்கு சொல்ல வரேன், மக்கள் மத்தியில் இந்துக்கள் மத்தியில் இப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்கு. நாம வந்து சாப்பிடாம இருந்துக்க முடிஞ்சா நல்லது, அது வேற விஷயம். ஆனால் சாப்பிடாம இருக்கிறதே ஆன்மீகம் கிடையாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சாப்பிடாம இருந்தா நல்லது, ஆனால் சாப்பிடாம இருக்கிறதே ஆன்மீகம் கிடையாது. அதனால சாப்பிட்டுக்கிட்டு பகவானை நினைச்சீங்கன்னா அதுதான் சிறப்பே தவிர, நான் சாப்பிட்டனால பகவானை நினைக்க மாட்டேன்னா, இப்படி ஒவ்வொரு காரணத்திலையும் நீங்க பகவானை நினைக்க மாட்டேன்னு முடிவெடுத்தா அப்புறம் பகவானை எப்போ நினைப்பீங்க? அதாவது என்ன வேலை தலைக்கு மேல வேலை இருக்கோ அதை வந்து காலையில் 3 மணிக்கு கிளம்பி 4 மணிக்கு கிளம்பி பார்க்கலாம். அதை செய்ய மாட்டாங்க. ராத்திரி 12, 1, 2ன்னு குளிச்சிருந்து செய்துக்கிட்டு அப்புறம் காலையில தூக்குவாங்க. ஆமா. நம்ம பிள்ளைகள் நம்ம அப்படி கண்டிப்பா வளர்க்கல இல்ல, நம்ம செல்லம் கொடுத்தால வளர்ப்போம். அதனால நம்ம பிள்ளைகளுக்கு அந்த ஒரு இது பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தல. அது சம்ஸ்காரம் அப்படிங்கிறது சில பழக்கங்களை ஏற்படுத்துறது, இயல்பா வராது. அதை நம்ம ஏற்படுத்துறதுக்கு தான் சம்ஸ்காரம்னு பேரு. அதுக்காக வேண்டி தான்
மந்திர தீட்சை இந்த மாதிரி இதெல்லாம் கொடுப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பையன் பூணூல் போட்டுட்டான்னா அவன் காலையில் 6 மணிக்கு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னே சந்தியாவந்தனம் பண்ணணும். மத்தியானம் சூரியன் அவன் உச்சிக்கு வர்றதுக்கு முன்னே சந்தியாவந்தனம் பண்ணணும். சாயந்தரம் சூரியன் அடையிறதுக்கு முன்னே சந்தியாவந்தனம் பண்ணணும். அப்போ அவன் வந்து அதுக்கு முன்னாடி எழுப்பினா தானே ரெடியாக முடியும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் காலையில் எழுப்பி முத்தம் தூத்து கோலம் போட்டு அப்படின்னு எல்லாம் இருந்தது. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னே இதெல்லாம் வீட்டில் முடிஞ்சிருக்கும். சொல்ல போனால் அதெல்லாம் இப்போ விளக்கு கூட கிடையாது, லைட் எல்லாம் கூட கிடையாது, கரண்ட் கிடையாது. அப்புறம் இப்ப செவ்வாயும் கிடையாது, வெள்ளியும் கிடையாது. செல்வம் நிறைய இருக்கு. அதாவது செல்வம் நிறைய இருக்குங்கிறது, செல்வம் நிறைய இருக்கு அப்படிங்கிறது பைசா அப்படின்னு கணக்கு பார்த்து நம்ம இது பண்ணணுமா, அல்லது அவங்க சந்தோஷமா நிம்மதியா இருக்காங்கிறத பத்தி கணக்கு பண்ணணும். சந்தோஷமா நிம்மதியா இருக்காங்களா? அதனால பைசாவை வச்சு நம்ம விஷயங்களை அளக்க முடியாது. நிறைய இருக்கு நிறைய இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம் இல்லை. பொதுவாக இன்னைக்கு அந்த மாதிரி அது ஒரு போக்கு வந்துட்டு இருக்கு. அந்த காலத்தில் யாருமே பணத்தை வச்சு நிம்மதியை சந்தோஷத்தை அளக்கல. இன்னைக்கு நம்ம பொதுவாக அப்படி அளக்கிறோம். அதுலேயும் ஒரு கோளாறு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பணம் வந்து நமக்கு சொல்லுவாங்க, சின்மயன் சாமி சொல்லுவாருன்னு நினைக்கிறேன், பூஜ்ய சாமிஜி சொல்லுவாங்க, பணம் வந்து சாப்பாட்டை வாங்கலாம், பசியை வாங்க முடியாது. புஸ்தகத்தை வாங்கலாம், அறிவை வாங்க முடியாது. கட்டில வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியாது. அதான் அந்த அந்த மாதிரி பண வசதி இருக்கலாமே தவிர, அந்த அப்படி ஆர்டர் பண்ணி வாரதுல விரல் கிடக்குது, பள்ளி கிடக்குதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க வீட்டில் பண்ண அப்படிலாம் கிடக்குமா? அதுல என்ன சேர்க்குறாங்க, அதாவது மசாலா மட்டும் வீட்டில் சேர்க்க மாட்டாங்க, அன்பு சேர்ப்பாங்க. ஆர்டர் பண்ணி வரது அதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆகணும். சாக்லேட்ல எல்லாம் போதைப் பொருள் சேர்க்குறாங்கன்னு கேள்வி. அதனால தான் இந்த குழந்தைகள் ஒரு தடவை சாப்பிட்டா திருப்பி திருப்பி அதை வாங்கித்தான் கேட்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு மற்றவங்க தயார் பண்ணி கொடுக்கும்போது அதில் என்ன சேருது, எப்படிப்பட்டது சேருது, ஆரோக்கியமா இல்லையா ஒன்றும் நமக்கு தெரியாது. அந்த விஷயம்லாம் பார்த்துருக்கிறேன். இன்னைக்குள்ள தலைமுறைகளோட சில அம்மாமாரு அவங்க வந்து குழந்தைகளுக்கு கடையில் இருந்து வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப சில அம்மாமாரு வரல வெட்ட எண்ணக்கூடியவங்க தான் எது குழந்தை கேட்கும் அதை தான் வீட்டில் செய்து மட்டும் தான் கொடுப்பாங்க, கடையில் வாங்கி கொடுக்கவே மாட்டாங்க. அப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய சில அம்மாமா இருக்காங்க. ஆச்சரியமா இருக்கும். இந்த காலத்துல நல்ல சொகுசா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய காலத்துல இப்படி சில அம்மாமா இருக்காங்க அப்படின்னு. நீங்க முஸ்லீம் சொன்னாலே என் வாயில தான் வந்தது. அது எத்தனையோ வீடியோ நான் பாக்குறேன். அது பிஸ்கட் செய்கிற இடமா இருந்தாலும் சரி, இதெல்லாம் தான் நான் சொல்றேன். பணம் மட்டும் இருந்தா போறாது, ஆரோக்கியம் வேணும், நிம்மதி வேணும், கவலை இல்லாத வாழ்க்கை வேணும். அதெல்லாம் தான் உண்மையான சொத்து. நிம்மதியான வாழ்க்கை, கவலை இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதி சொத்து. ஆரோக்கியம் இருந்தால் இன்னும் விசேஷம். மற்றபடி பணம் இருக்கிறதுனால நமக்கு உயர்ந்த வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. அதனால நான் இங்கே வந்து பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் எதுவாக இருந்தாலும் சரி பகவானுக்கு அர்ப்பணிச்சு இது பண்ணீங்கன்னா நீங்க பண்றதெல்லாம் பகவான் அர்ப்பணிச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் பண்ணினால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்றாரு பகவான். சுப அசுப பலைகி,
சுப பலமோ அசுப பலமோ, இஷ்டமோ அனிஷ்டமோ, பாவமோ புண்ணியமோ, இப்படிப்பட்ட பலன்களால மோக்ஷசே விடுபடுவாய். அந்த சி சே இதெல்லாமே முன்னிலை ஒருமை தான். கர்மபந்தனைகி கர்மபந்தத்திலிருந்து விடுபடுவார். பொதுவாக ஒரு கர்மம்னா அதில் புண்ணிய பலன் இருக்கலாம், பாவ பலன் இருக்கலாம். ஆனால் நீ நாம் மேலே சொன்ன மாதிரி செய்தால் உனக்கு அந்த புண்ணிய பாவங்கள் வந்து ஒட்டாது, அதனால் நீ பாதிக்கப்பட மாட்டாய். சந்நியாச யோக யுக்தாத்மா. இந்த இடத்துல சந்நியாசம் அப்படிங்கிறது நாம செய்யக்கூடிய செயலுடைய பலன்களை நாம பகவானுக்கு அர்ப்பணம் பண்றதுனால, நம்ம எடுத்துக்கிடாம பகவானுக்கு அர்ப்பணம் பண்றதுனால அதை சந்நியாசம் அப்படின்னு பகவான் சொல்றார். அப்படிப்பட்ட மனசோட செய்யக்கூடியவன் விமுக்தக முக்தி அடைந்து மாம் உபைஷ்யசி என்னை வந்து அடைகிறான். இல்லை ஈஷ்யசி ஏஷ்யசிங்கிற வார்த்தையெல்லாம் வேற இடங்கள் மன்மனா பவமத் பக்தக மத் அந்த மாதிரி இடங்கள்லாம் வருது. அது இங்கே உப கூட சேர்ந்து உப்பைஷ்யசி அப்படின்னு வருது. இந்த இடத்துல சங்கரர் சொல்றாரு, உடம்போட இருந்தாலும் சரி, உடம்பை விட்டாலும் சரி, உடம்பை விட்ட பிறகுதான் இல்லை, உடம்போட இருக்கும் போதே உனக்கு இந்த நிம்மதி வந்துடும் அப்படின்ட்டு சொல்றாரு. இதுல சந்தி சுப அசுப சேரும்போது சுபாசுப பலைஹி ஏவம், அந்த பலைஹி அப்படிங்கிறது இர்ரா மாறும். அடுத்தது ஏ கூட சேரும்போது ரேவா மாறி பலை ரேவம். மோக்ஷசே கர்ம பந்தனைஹி சந்நியாச யோக யுக்த ஆத்மா சேரும்போது யுக்தாத்மா எல்லாம் சேர்த்து எழுத முடிஞ்சனால சேர்த்து எழுதியிருக்காங்க. காம்பவுண்டும் கூட அது ஒரு சமாசம். சந்நியாச யோக யுக்தாத்மா ஒரு சமாசம். விமுக்தக விமுக்தக அப்படிங்கிறது அடுத்தது வல்லினம் வராததுனால அக விசர்க்கம் என்னாகும்? அக விசர்க்கம் வல்லினம் வரல. தொடர்ந்து நமக நாராயணா மாதிரி நமோ நாராயணாய விமுக்தோ மாம் அப்படின்னு மாறிடும். மாம் உபைஷ்யசி சேர்த்து எழுத முடிஞ்சனால சேர்த்து எழுதியிருக்காங்க. மாம் உபைஷ்யசி. ஸ்லோகம் शुभाशुभफलैरेवम् शुभाशुभफलैरेवम् मोक्ष्यसे कर्मबन्धनैः मोक्ष्यसे कर्मबन्धनैः सन्न्यासयोगयुक्तात्मा सन्न्यासयोगयुक्तात्मा विमुक्तो मामुपैष्यसि विमुक्तो मामुपैष्यसि शुभाशुभफलैरेवम् मोक्ष्यसे कर्मबन्धनैः. நான் ஒரே மூச்சில் படிக்கணும், ஒரே மூச்சில் படிக்கிறேன். शुभाशुभफलैरेवं मोक्ष्यसे कर्मबन्धनैः सन्न्यासयोगयुक्तात्मा विमुक्तो मामुपैष्यसि. அதனால நிம்மதியாக வாழ்றதுக்கான வழி, வாழும்போதே மோட்சத்தை அடைகிற வழி அப்படிங்கிறது எதுவானாலும் சரி, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் எதுவானாலும் சரி,
என்ன செய்தாலும் சரி எல்லாத்தையுமே பகவானுக்கு அர்ப்பணமாக செய்து பழகணும் அப்படின்ட்டு பகவான் சொல்றார். நீங்க கும்பிடக்கூடிய சாமி யாரா இருந்தாலும் வைக்கலாம். உங்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வம் இருந்ததுன்னா அதை மட்டும் வச்சாலும் போதும். எல்லா சாமியும் வைக்காது, இன்னொன்று இந்த சாமி வைக்கணும் அந்த சாமி கோவப்பட்டுருவாரு அப்படின்னும் இல்லை. உங்களுக்கு எது இஷ்ட தெய்வமோ அதை வைக்கணும். அந்த ஒன்றை வச்சாலே போதும். அதுக்கு மேலே உங்களுக்கு பல சாமி இஷ்டமாக இருந்தால் பல சாமிகளையும் வச்சுக்கலாம், அதுலேயும் தோஷம் இல்லை. எல்லா சாமிக்கும் பண்ணலாம். பொதுவாக என்ன பண்ணுவாங்க, கோவில்கள் எல்லாம் ஒவ்வொரு சாமிக்கும் தனித்தனி நைவேத்தியம் வைப்பாங்க, அல்லது ஒரே நைவேத்தியம் வச்சுக்கிட்டு அதை ஒவ்வொரு சாமிக்கும் பங்கு வச்சு எடுத்துகிட்டு போவாங்க, அல்லது அந்த சாமிக்கு என்ன பிரியமோ அதை நைவேத்தியமாக வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. பொதுவாக பழைய காலத்தில் பச்சரிசி சாதம் அதே எல்லா சாமியும் கொண்டு கொடுத்துருவாங்க. எப்படியானாலும் நம்ம அங்கே நம்ம கொடுக்கணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்குதா, நம்ம கொடுக்குறோமா, அந்த பாவனை தான் முக்கியம். ஓம் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அகம் த்வா சர்வபாபேभ्यः மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சः யத்ர யோகேஸ்வரः கிருஷ்ணः யத்ர பார்த்தோ தனுர்தரः தத்ர ஸ்ரீவிஜயோ பூதிः யுவாநீதிர்மதிர்மம. ஹரி ஓம் தத்சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.